ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மே 9th ஒரு ஸ்பெஷலான டே. அது ஸ்ருதியோட பர்த்டே. என்ன கிஃப்ட்டு வேணும்னு கேட்கும்போது அவளோட லாங் டேர்ம் பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒரே விஷயம் திருச்செந்தூர் டெம்பிள் போகணுன்றது. ஸோ உடனே மெட்ரோ ஏறி எக்மோர் போய் ட்ரெயின் புக் பண்ணிடலான்னு நினச்சி பார்த்தா டிக்கெட்ஸ் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. சம்மர் ஹாலிடேஸ் இல்லையா, சேடாக திரும்பி வந்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு நினைக்கும்போது தான் நம்ம ஏன் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணி கூகுளில் சர்ச் பண்ணி நாங்கள் பார்த்த இடம் தான் SBM டிரான்ஸ்போர்ட்ஸ். உடனே டிக்கெட்ஸை புக் பண்ணிட்டோம். ஃபைனலி முருகன் நம்மளையும் கூப்பிட்டுட்டாருன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டோம். இப்படி தாங்க எங்களோட திருச்செந்தூர் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. SBMல ஒரு ஆளுக்கு ஏசியில் 1700 இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ் ஆச்சு. ரெட் பஸ்லேயும் ஆல்மோஸ்ட் சேம் தான் ஆச்சு. ஸோ நீங்கள் வேணும்னா ப்ரைஸை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ட்ரெயினை விட பஸ்ஸில் கம்மியான டைம் தான் ஆச்சு. சப்பாத்தி தக்காளி தொக்கு இதை பேக் பண்ணிவிட்டு 7:15க்கு பஸ்ஸு டான்னு ஏறிட்டோம். பஸ்ஸு ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருந்துச்சுங்க. நாங்கள் டபுள் ஸ்லீப்பர் சீட் தான் புக் பண்ணியிருந்தோம். நீட்டாக கம்ஃபர்டபுள் அண்ட் கோஸியாக இருந்துச்சு. முக்கியமாக பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பஸ் ட்ராவல்ன்றதுனால. இன்பிட்வீன் 2 times ரெஸ்ட் ரூம்க்காக ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்ஸ் கூட பஸ் ட்ராவல் பண்ணது எங்களுக்கு கஷ்டமாக எதுவும் தெரியல. மார்னிங் அரவுண்ட் 7:30க்கு திருச்செந்தூர் பஸ் ஸ்டாப்பை ரீச் ஆகிட்டு அங்கேயே ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஸ்கந்தா ரீஜன்சி ஹோட்டலுக்கு வந்து செக்இன் பண்ணிட்டோம். ஆன்லைனில் செக் பண்ணப்போ இந்த ஹோட்டல் தான் எங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் கிடச்சிது. என்னதான் எங்கள் கோவிலை சுற்றி நிறைய ரூம்ஸ் இருந்தாலும் சம்மர் ஹாலிடேஸ்ன்றதுனால ஆல்மோஸ்ட் எல்லா ரூம்ஸுமே ஃபுல்லாக இருக்குது. ஸோ பெஸ்ட் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ரூமில் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் லைக் டிவி, ஏசி, வாட்டர் ஹீட்டர் அண்ட் பெட் ஆல்சோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணுன்னா ரூம் சர்வீஸ். நம்ம பீச்சுக்கு போயிட்டு வந்ததுனால ரூம் எல்லாம் ஃபுல்லாக மெஸ்ஸி ஆகிடுச்சு. கேட்கும் போதெல்லாம் அவங்க நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரூமுக்கு போயிட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டோம். அங்கேருந்து டேரெக்டாக பீச்சுக்கு போயிட்டு நல்லா நனைஞ்சிட்டு கிட்ஸு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாழிக்கிணறு க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த கிணத்தோட ஸ்பெஷல் என்னென்னா முருகரோட வேலால் குத்தி உருவானதான் நாழிக்கிணறு. இதில் இருந்து தண்ணியும் மண்ணையும் வச்சு தான் இந்த சிவலிங்கத்தை உருவாக்கி பூஜை பண்ணியிருக்காரு. ரூமுக்கு போய் ஃப்ரெஷன் அப் ஆகிட்டு ஹோட்டலுக்கு போய் லஞ்சு வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு அண்ணனாகிய விநாயகருக்கு ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு கடையில் தேங்காயை வாங்கி எல்லா குழந்தைங்களுக்கும் சுற்றி போட்டு உடைச்சிட்டோம். ஃபைனலி மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் லாக்கரில் வச்சுட்டு நம்ம ஹீரோவான திருச்செந்தூர் முருகனை நல்ல மனமுருகி வேண்டிக்கிட்டோம். முருகரை பார்த்த திருப்தியோடு வெளியே வந்து அந்த கடல் அலையை நல்லா ரசித்து பார்த்தோங்க. அதுக்கப்புறம் என்னங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரிப்புக்கே உண்டான ஒரே விஷயம் ஷாப்பிங் தான். அதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் பிரசாதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சேர்றதான் இனிமேல் இருக்கிற ஒரே வேலை. பசங்களுக்கு டாய்ஸு, சாமி சிலை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரிஸு, ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கி ஒரு வழியாக ஷாப்பிங்கை முடிச்சிட்டோம்ப்பா. இந்த 2 நாளில் நிறைய ஹோட்டல்ஸில் போய் சாப்பிட்டோங்க. ஆனால் இந்த ஹோட்டலில் மட்டும்தான் எங்களுக்கு ஃபுட்டு டேஸ்டியாகவும் திருப்தியாகவும் இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ், குவான்டிட்டி வைஸ் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இந்த மாதிரியான ட்ராவல் vlogs உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் SSS Lifestyle. தேங்க்யூ.